ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தெலுங்கு திரைப்படம் பிரதிநிதி 2. இந்த படத்தை இயக்குனது பார்த்தீங்கன்னா மூர்த்தி தேவகுப்தாலு. ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் கேடேக்கர், நரா ரோஹித், ஜித்து சென்குப்தா. இந்த படத்தில் வந்து கதைன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பாம் வச்சு அவங்க வீட்டிலேயே சாவடிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க பையனும் அம்மாவும் வெளியே போகிறேன்னு போவாங்க. இதுக்கப்புறம் இந்த சிஎம் வந்து உயிரோடு இருக்காரா இல்லையான்றது தான் படத்தோட கதை. அவங்க பையன் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோல் பிளாக்கில் அவர் சிஎம் ஆகிறதுக்கு போவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎம்ஏ மறுபடியும் வந்துடுவார் உயிரோட, சச்சின் கேடேக்கர். இந்த சிஎம்ஐ சாவடிக்கிறது விட்டது யார் அப்படின்றது தான் அந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் நரா ரோஹித் வந்து கண்டுபிடிப்பார். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நில அபகரிக்கிற ஒரு அரசியல்வாதியை ஃபஸ்ட்டு வந்து வயசான ஆள் மாதிரி வந்து ஒரு மார்க்கெட்டில் ஃபைட் போடுவார். அந்த ஃபைட் முடிஞ்சோன்னா அவரை வந்து சிஎம்க்கு அவங்க கரெக்டான ஆளுன்னு காட்டுவார், மோசமான ஆளுன்னு காட்டுவார். அவரை கைது பண்ணுவாங்க சிஎம்மோட உதவியால். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னலிஸ்ட்டு நிறைய பேரை வந்து அவர் வெளிச்சம் போட்டு காட்டுவார். ஒரு அரசியல்வாதியை வந்து நீ தான் வந்து சிஎம்ஐ கொலை பண்ணுன்னு அவருக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்து அவரை போட்டு தாக்குவார். கடைசியில் வந்து ஜிஷு சென்குப்தா மேலே டவுட் வரும். அப்புறம் அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் இவருக்கும் ஹீரோக்கும் ஃபைட் நடக்கும். கடைசியில் வந்து சிஎம்ஐ வந்து கொலை பண்ண வச்சது வந்து நம்மளுக்கே ப்ரெடிக்டபுளாக ஆகிடும். இனிஷியலாகவே நம்மளுக்கு ஆகிடும். இன்டர்வலில் இன்னும் நல்லா கிளியராக தெரியும். கடைசியில் வந்து நம்மளுக்கு படம் முடியறதுக்கு முன்னாடியே இவங்க தான் சாவடிக்க பிளான் பண்ணாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் ரொம்ப ஷாக்கிங்காக சிஎம் ஆவார். படம் பார்க்குற நம்மளுக்கே தெரியுதுன்னா அப்போ அவருக்கு அந்த போஸ்டிங்கில் இருக்கிறவருக்கு தெரியலைன்றது தான் ரொம்ப காமெடி. இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் இன்னும் ஸ்லோவாக இருந்தது. இருந்தாலும் இந்த படம் கதையாக பார்க்கும்போது ஈஸியாக ப்ரெடிக்டபுளாக இருந்தது. கொஞ்சம் ஆக்ஷன் மூவியாக போனதால் சுமார் படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சுமார்பான படம்னு சொல்லலாம். பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.